ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய டீடைல்ஸ் வரும் அண்ட் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சில விஷயங்களை நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 10. இப்போ ஹோலி டெம்பிள காமிக்கிறாங்க. அங்க இம்பீரியல் த்ரோன் அப்படிங்கிற ஒரு ரூம் இருக்கு. ஹெட் ப்ரீஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு 8 கம்பெனியோட கேப்டனையும் கூப்பிடுங்க, ஒரு மீட்டிங் வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அப்படியே கம்பெனி 8 காமிக்கிறாங்க. டேய் மொரட்டு கொரில்லா, இதை ஷீன்ரோக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபியோட லாக்கர்ல ஏதோ இருக்கு. அந்த லாக்கருக்குள்ள நிறைய திங்ஸ் இருக்கு. ஷீன்ரோ இதை எப்பதான் நீ நிப்பாட்ட போற அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லவும், ஆனா சார் நான் எதுவுமே பண்ணலையே நம்ம ஹீரோ சொல்லவும், என் லஞ்ச் அவன் சாப்பிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஹிபானா சொல்றா. என் லாக்கர்ல அதெல்லாம் வச்சது நீ தானே அப்படின்னு அவன் கேட்கவும், நான் யதார்த்தமா இங்க வந்த எனக்கு தேவையான பண்ண நான் கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் லஞ்ச் பாக் வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு தான் ஷீன்ரோக்கு கொடுத்தேன். நான் ஒன்னும் அந்த லஞ்ச் பாக்ஸ் மணிக்கிட்டு அவனுக்காகலாம் ரெடி பண்ணல அப்படின்னு அவ சமாளிக்கிறா. ஷீன்ரோ இவளை ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லவும், லஞ்ச் நல்லா தான் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஹிபானா வைக்கப்படுறா. நீ கேட்கறாளோ நான் ராமன் வாங்கி தரேன், ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேப்டன் சொல்றான். காமிக்கியோட பேட் லக்னால சில விஷயங்கள் நடக்குது, பாக்கி நீயாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேப்டன் பார்த்தா ஹிபானா ஃப்ளவர்ஸ் வச்சு அவங்களை இம்ப்ரெஸ் பண்றா. லிeutenant கம்பெனிக்குள்ள ஃபயரை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க, நீங்க தானே எப்பவும் தடுப்பீங்க அப்படின்னு கேப்டன் கேட்கவும், 8 கேப்டனோட மீட்டிங்ஸ் பத்தி நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இவங்க எல்லாரும் சண்டை போட்டு கத்திக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாலுமே கூட கம்பெனி 8 இப்பதான் ஏதோ கொஞ்சம் கலகலன்னு இருக்கிறது நினைச்சு கேப்டன் சந்தோஷப்படுறான். எம்பரர் கூப்பிட்டுருக்காருங்கிறதுக்காக 8 கேப்டனும் அந்த மீட்டிங்க்கு போறாங்க. இந்த எவாஞ்சலிஸ்ட பத்தி தான் அவங்க பேச போறாங்கிறதுனால நம்ம ஹீரோவா மாக்கி அவங்க கூட சண்டை போட்டுருக்காங்க. சோ அவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி கேப்டன்ஸ்க்கு மீட்டிங் நடந்திருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், இதுக்கு முன்னாடி கேப்டன்ஸ்க்கு இப்படி ஒரு மீட்டிங் நடந்ததே இல்ல, அப்படி நடக்குதுன்னா எம்பையர் இது ரொம்பவும் சீரியஸா எடுக்கிறாங்க. இன்ஃபர்னோவா மாத்திர ஒரு பூச்சி ரீகாவா அன்னைக்கு அட்டாக் பண்ண ஒயிட் ரோப் போட்டுருக்கிற ஆளுங்க, இன்னொரு சன்னா அந்த பூமியை மாத்தணும்னு சொல்லி இந்த பூமியை ரொம்பவும் ஹீட் ஆக்கணும்னு நினைக்கிற அந்த எவாஞ்சலிஸ்ட், இதெல்லாம் பத்தி தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியும், பட் இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். வா நான் நினைக்கிறது தான் இதுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இதுக்கு முன்னாடி நீ இதை பார்த்ததே இல்லையா? கரெக்ட் தான், இதுதான் தெர்மல் பிளான்ட் ஆமட்டராசோ. இந்த மொத்த டோக்கியோ எம்பையருக்கு இதுல இருந்தா பவர் சப்ளை நடக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாருமே அந்த எம்பரரை மீட் பண்றதுக்காக போறாங்க. கரீமோ அங்க வந்திருக்கான், அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சொல்லவும், நீங்களும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேப்டன் ஓபி கிட்ட நானும் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி கரீம் சொல்லவோ, கேப்டனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். மத்தவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து, என்ன ஹிபானா இப்பெல்லாம் ஹாஜிமே இண்டஸ்ட்ரியில இல்லாம கம்பெனி 8ல நீ அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம கேட்கவும், நீங்களா எதையாச்சும் கற்பனை பண்ணிக்கிடாதீங்க அப்படின்னு வா கிளம்புறா. கம்பெனி 1 கேப்டன் பர்ன், 2ஓட கேப்டன் ஹோண்டா, 3ஓட கேப்டன் ஜிவோனி, 4th கேப்டன் சோஜிரோ, 5ஓட கேப்டன் ஹிபானா, 6ஓட கேப்டன் கயாக்கோ, 7ஓட கேப்டன் பெனிமாரு ஷிமான் அண்ட் 8ஓட கேப்டன் ஓபி. 8 கம்பெனியோட கேப்டனுமே இப்போ இங்க வந்துட்டாங்க. 7ஓட கேப்டன் பெனிமாரு ரொம்பவும் ஸ்ட்ராங், அவன் அதிகமா இந்த மாதிரிலாம் இடத்துக்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி சொல்றான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு இருக்கவும், என்னடா என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு பெனிமாரு கேட்கறான். இப்ப எம்பரர் வரவும் எல்லாரும் எந்திரிச்சு தலை வணங்குறாங்க. நம்ம ஹீரோ கையை கோப்பி வைக்கல அண்ட் பெனிமாரு எந்திக்க கூட இல்ல. இவர் தான் இந்த டோக்கியோட எம்பரர் ராஃபல்ஸ் 3 எவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்பால நம்ம சிட்டிக்கு நிறைய ஆபத்து இருக்கு, நம்மளோட கடவுள் கீக்ல அவங்க ஒரு கடவுளை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கவும், அவங்களோட சோரியன் காடை பத்தி பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு பெனிமாரு சொல்லவும், பெனிமாரு பார்த்து பேச அப்படின்னு ஹோண்டா சொல்றான். அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. கம்பெனி 7ல இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளன்னு நீங்க நினைச்சுக்கோங்க, பிரச்சனை வந்தா நாங்க அதை தடுத்துக்கிடுவோம் அப்படின்னு அவன் கிளம்புறான். அந்த எம்பரரே நில்லு அப்படின்னு சொல்லியுமே கூட அவன் மதிக்காம அவன் பாட்டு போயிருந்தான். சரி நான் சொல்ல வந்தது என்னன்னா அப்படின்னு சொல்லி அவர் அந்த எவாஞ்சலிஸ்ட பத்தி பேசுறாரு. அவர் பேசுற எல்லாத்தையும் ஜோக்கர் வந்துட்டு வேற எங்க இருந்தோ போன்ல கேட்டுட்டு இருக்கான். அந்த டெவில் நான் நினைச்சதை விட சீக்கிரமா இதுல இன்வால்வ் ஆயிட்டான், நான் அவனை போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஷீன்ரோ கோசகாபே நீ ஒரு டோலோபஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி எம்பரர் கேட்கவும், ஆமா அப்படிதான் ரேகா ஏதோ மென்ஷன் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த எவாஞ்சலிஸ்ட் டோலோபஸ்ட் தேடி தான் வராங்க அப்படின்னு எம்பரர் சொல்லவும், டோலோபஸ்ட்னா என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வெளியே வரும்போது அந்த தெர்மல் பிளான்ட் அமட்டராசுவை பார்த்திருப்ப, அதோட பவர் சப்ளைவே ஒரு டோலாபர்ஸ் தான், அது ஒரு பியூர் அன்லிமிட்டட் ஃபயர் பவர்னு சொல்லுவாங்க, கடவுள் ஒன்னு தேர்ந்தெடுத்துருவோம் சோலுக்கு அந்த பவரை கொடுத்திருக்காரு அப்படின்னு எம்பரர் சொல்லவும், எவாஞ்சலிஸ்ட் இவனை தான் டார்கெட் பண்றாங்கன்னா ஷீன்ரோவை நம்ம சேஃப்டியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பெனி 3 கேப்டன் சொல்றான். இனி லாக் பண்ணிலாம் ஏதோ வச்சிடாதீங்க, மக்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் ஃபயர் ஃபோர்ஸ்லயே ஜாயின் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கம்பெனி 8 விஷயத்தை அவங்க பாத்துக்கிடுவாங்க, மத்த கம்பெனி மூக்க நுழைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஹிபானா சொல்லிட்டு, ஷீன்ரோவை கம்பெனி 3 கேப்டன் ஒரு டெஸ்ட்லியா மாத்த பாக்குறான் அப்படின்னு ஹிபானா சொல்லவும், இவாஞ்சலிஸ்டால ஷீன்ரோக்கு எதுவாகாம என்னோட கம்பெனி 8 பாத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி சொல்றான். கடவுள் கிஃப்ட் நல்லபடியா பயன்படுத்து ஷீன்ரோ அப்படின்னு எம்பரர் சொல்றாரு. கம்பெனி 8 மத்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஷீன்ரோவங்க அப்படின்னு மாக்கி கேட்கவும், தெர்மல் பிளான்ட் அமட்டராஜுவா அவன் பார்க்கணும்னு சுத்தி பார்த்துட்டு லேட்டா வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோவா அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஜோக்கர் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து, நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு டெவில் போட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். டோலா பர்ஸ்ட்னால தான் இந்த ஆமட்டராஜு கிரியேட் ஆச்சு, ஒரு டோலா பர்ஸ்டால இந்த வேர்ல்டே கிரியேட் ஆச்சு, இந்த உலகம் அழிய போறதுக்கும் டோலா பர்ஸ்ட் தான் காரணமா இருக்க போகுது. ஹே வெயிட் பண்ணு, நான் ஒன்னும் ஃபைட் பண்ற மூட்ல இல்ல, ஆனா நீ ஃபைட் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதுக்கும் நான் தயார் தான், நீ கரெக்டான பாதையில தான் போய்கிட்டு இருக்க, இப்படியே இவாஞ்சலிஸ்ட தேடி நீ போய்கிட்டே இருந்தீன்னா உன்னோட தம்பியை நீ கண்டுபிடிச்சிருவ, ஏன்னா உன்னோட தம்பி ஷோ தான் இந்த எவாஞ்சலிஸ்டோட கமாண்டரே அப்படின்னு நம்ம சொல்லவும், என்னது என் தம்பி ஷோ தான் எவாஞ்சலிஸ்டோட கமாண்டரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக்
பாக்குறான். நீ உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை பார்த்தா அவன் அதுக்குள்ள அந்த இடத்துல இருந்து போயிட்டான். ஆமா, நான் உங்களுக்கு 2 ப்ராமிஸ் பண்ணேன். அதுல 2வது ப்ராமிஸா உங்களை ப்ரொடெக்ட் பண்றதை என்னால காப்பாற்ற முடியல. அப்ப நான் ரொம்பவுமே வீக்கா இருந்தேன். என்னால கடைசி வரைக்கும் அந்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஷோ இன்னும் உயிரோட இருக்காம்னா நான் உங்களுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஷோ என்னோட ஃபேமிலி, என்னோட ரத்தம், நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவா அவனோட கம்பெனி 8K வரான். இந்த எவாஞ்சலிஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க கிட்ட இருந்த பழைய ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். இதுல நம்ம தேடி எப்படியாச்சும் எவாஞ்சலிஸ்ட பத்தின டீடைல்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட்டும் கேப்டனும் சொல்லவும் நம்ம ஹீரோ சோகமா இருக்கான். அதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்றாங்க. இப்ப எல்லாருமே இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல எவாஞ்சலிஸ்ட பத்தி ஏதாச்சும் க்ளோ கிடைக்கான்னு தேடி பாக்குறாங்க. தேடுறதுக்குள்ள என் மூளையை வெடிச்சிரும் போல அப்படின்னு ஆத்தர் சொல்லவும் நீ சாகுற அளவுக்கு உட்காந்து தேடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரம் இவனை ஒர்க் பண்ண சொன்னா மூளை வெடிச்சு செத்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோக்கு பசிக்குது, நான் போய் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி மாக்கி போறா. கேப்டன் வந்துட்டு நான் உட்காந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றான். மாக்கியோ டாமிக்கியோ இப்ப போறாங்க. கேப்டன் இதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். டாமிக்கி பேட் லக்னால சில விஷயங்கள் நடக்குது. ஆனா ட்ரெஸ் எப்படி காணாம போகும் அப்படின்னு மாக்கி கேக்குறா. டாமிக்கி பேட் லக் விஷயத்துல மட்டும் பிசிக்ஸ் இல்லான்னு எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நானே சமைக்கிறேன், ஷீன்ரோ நீயும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் கூப்பிடுவோம். நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு போறான். ஷீன்ரோ, நீ ஏதாச்சும் மனசுக்குள்ள வச்சு கவலைப்பட்டு இருந்தேன்னா அது தயங்காம என்கிட்ட சொல்லலாம். ஒருவேளை என்கிட்ட நீ சொல்லலைன்னாலும் கேப்டன் கிட்டனாலும் சொல்லு. நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரஸ்டோட இருக்கணும். என் மேல உனக்கு அந்த ட்ரஸ்ட் இல்லைனாலும் கேப்டன் கிட்டயாச்சும் உன் மனசுல இருக்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் சொல்லவும் கம்பெனி 8 நீங்க எப்படி ஃபேமிலியா பாக்குறீங்களோ அந்த மாதிரி தான் நானும் பாக்குறேன். அண்ட் 2வது எனக்கு உங்க மேல ட்ரஸ்ட் இருக்கு லெப்டினன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். எல்லாருமே இப்போ ஹாப்பி ஆகுறாங்க. லெப்டினன்ட் ஷீன்ரோ எப்படி ஓகே தானா? அவன் மேல இப்ப நிறைய பொறுப்பு இருக்கிறதுனால எதுவும் வருத்தப்படுறானா அப்படின்னு சொல்லி கேப்டனுக்கும் அவன் சரியாயிருவான், கவலைப்படாதீங்க அப்படின்னு லெப்டினன்ட் சொல்றான். வா இவ்வளோ வெரைட்டி டிஷ் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகவும் சமைச்சது யாரு? நானும் லெப்டினன்ட் உள்ள அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாருமே பிரேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆத்தரும் நம்ம ஹீரோவோ வழக்கம் போல ஃபாஸ்டா யார் சாப்பிடணும்னு காம்படிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஷீன்ரோ, நீ அப்பதான் வருத்தமா இருந்த மாதிரி தெரிஞ்சது, இப்போ நார்மல் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி ஐரிஸ் கேட்கறா. நான் கூட உனக்கு பசிக்குதா என்னமோன்னு நினைச்சேன், இப்போ நீ இவ்வளவு தூரத்துக்கு நல்லா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி டாமிக்கியும் மாக்கியும் சொல்றாங்க. ஆத்தர் கூட அவனோட சாப்பாடு எடுத்து நம்ம ஹீரோக்கு கொடுக்குறான். கைஸ், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஜோக்கர் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்றான். இவனோட தம்பி தான் எவாஞ்சலிஸ்டோட கமாண்டர்ங்கிறதையும் சொல்றான். ஆனா ஜோக்கர் சொன்னதை நம்ப முடியாது, பொய்யா கூட இருக்கலாம் ஆத்தர் கேட்கவும் மேபி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது உன் பிரதர் உயிரோட இருப்பான் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேப்டன் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம், எவாஞ்சலிஸ்ட பிடிக்கிறோம், ஷீன்ரோவோட பிரதரை சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அண்ட் இப்போ அந்த எவாஞ்சலிஸ்ட் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோவோட பிரதரான ஷோ தான் அங்க கமாண்டரா இருக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த டோலா பர்ஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம். அண்ட் அந்த டோலா பர்ஸ்டோட பவரை வச்சு டோட்டல் கண்ட்ரியான அந்த டோக்கியோ எம்பையருக்கே வந்துட்டு பவர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்டயோ டோலா பர்ஸ்ட் இருக்கு, அதோட பவரை அடையணும் அப்படின்னு சொல்லி தான் எவாஞ்சலிஸ்ட் நினைக்கிறாங்க. அண்ட் எவாஞ்சலிஸ்டோட கமாண்டர் நம்ம ஹீரோட பிரதர். அவன் ரொம்பவே சின்ன பையன் தான். அவன் எப்படி அவங்களுக்கு கமாண்டர் ஆனா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.